வெல்கம் டு மெஸ்ஸியா கிச்சன். மெஸ்ஸியா கிச்சனில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ரசம். ரசத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரசத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். தக்காளி, மல்லி இலை, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், காயத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், தேவையான உப்பு, தாளிக்க கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, மல்லி இலை, அரைக்கிறதுக்காக ஜீரகம், நல்ல மிளகு, பூண்டு, அப்புறம் தேவையான புளி. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரசத்துக்கு நான் 1.5 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 1.5 லிட்டர் தண்ணிக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் காயத்தூள், தேவையான உப்பு. நம்ம இப்போ இதெல்லாம் எடுத்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், எலுமிச்சங்காய் அளவில் புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை இங்கே கரைச்சி நான் வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து புளி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை மொத்தமாக கலக்கி கொதிச்ச காய்ச்சி எடுக்கணும். இப்போது கலக்கியாச்சு. நம்ம இப்போ இதை காய்க்கணும். இப்போ இது நல்லா கொதிக்க காயணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்க பூண்டு, நல்ல மிளகு, ஜீரகம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு 1க்கு 2 அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், ரசம் நமக்கு கொதித்து காஞ்சிட்ருக்கு. இது கொஞ்சம் வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நமக்கு வத்து இருக்குது. இப்போ ஏற்கனவே அரைக்கி வச்சுருக்க பூண்டு, ஜீரகம், நல்ல மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நமக்கு கொதி வந்தாச்சு. இப்போ இதில் இங்கே பாருங்கள், ஒரு பிஞ்சு அளவில் சுகர் போட்டுக்கணும். போட்டு இந்த மல்லி இலையை எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது தாளித்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சு அதில் தேவையான எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, சின்ன உள்ளி, பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தில் விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு மிகவும் சுவையான ரசம் ரெடி. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.